ஆர்எஸ்எஸ்க்கு ஷாக் கொடுக்க போகிறதா பாஜக? ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியிருக்கு. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவிருக்கு. இதையடுத்து மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி இந்த முறை வலுவான கூட்டணியை அமைத்திருக்காங்க. ஹரியானா மாநிலத்தின் 90 சட்டசபை தொகுதிகளுக்கும் அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுது. அக்டோபர் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அதே போல ஹரியானாவில் பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து வராங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம், விவசாயிகளில் பெரும்பாலானவர்களாக இருக்கக்கூடிய கணிசமான ஜாட் இன வாக்குகளில் ஏற்படும் பாதிப்பு, வினோத் போகத், பஜ்ரங் புனியா போன்ற விளையாட்டு வீரர்கள் காங்கிரஸில் இணைந்தது போன்றவை பாஜகவின் பலவீனங்களாகவே பார்க்கப்படும். மேலும் கடந்த முறை பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த துஷ்யந்த் சௌதாலாவினுடைய ஜனநாயக ஜனதா கட்சி இந்த முறை பீம் ஆர்மி சந்திரசேகர் ஆசாத்தினுடைய ஆசாத் சமாஜ் கட்சியோட கூட்டணி அமைத்து போட்டியிடுறாங்க. ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் முயற்சித்தாங்க. 15 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்குமாறு ஆம் ஆத்மி கேட்டாங்க. மேலும் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படக்கூடிய சில தொகுதிகளையும் கேட்டாங்க. இதனால கூட்டணி முறிந்து விட்டதாக கூறப்படுது. எனினும் பாஜக வீழ்ச்சியை தடுக்க முடியாத நிலைதான் ஹரியானாவில் நிலவுகிறது. இந்நிலையில் அடுத்த தேர்தல் நடைபெறவிருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் பாஜகவுக்கு பின்னடைவே ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மகாராஷ்டிராவில் தேர்தல் பணிகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக, ஷிண்டே, சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கு. பாஜக 140 முதல் 150 தொகுதிகளிலும், ஷிண்டே சிவசேனா 80, அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் 55 தொகுதிகளையும் போட்டியிடக்கூடும். இதேபோல உத்தவ் தாக்கரே சிவசேனா, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி வராங்க. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு 85 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 44 இடங்களில் தான் வென்றிருந்தது. ஆனால் லோக்சபா முடிவுகளின் அடிப்படையில் 63 சட்டசபை தொகுதிகளில் காங்கிரஸ் கை ஓங்கி இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சி 150 தொகுதிகளில் நடத்திய கருத்து கணிப்பில் 85 இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கிறதா. இந்த கருத்து கணிப்பு முடிவின் அடிப்படையில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு நெருக்கடி கொடுத்து வராங்க காங்கிரஸ் தலைவர்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளிடம் அதிக தொகுதிகளை கேட்கும். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க மிகவும் கஞ்சத்தனமாக நடந்து கொள்ளும். இதுதான் வாடிக்கை, காங்கிரசுடைய வாடிக்கை. அதனால இந்த நடைமுறையை கைவிட்டு காங்கிரஸ் செயல்பட்டால் பாஜகவின் மகாராஷ்டிரா கனவு தகர்ந்துவிடும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூர் அமைந்திருக்கும் மாநிலத்திலேயே ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா கொண்டாடும் தருணத்தில் தோல்வியை பரிசாக தருமா காங்கிரஸ் கூட்டணி என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும்.